அவள்தான் இல்லை, லாஸ்ட்டு படம், லாஸ்ட்டு ஆடியோ லான்ச்சு, லாஸ்ட்டாக ஒரு குட்டி ஸ்டோரி, எல்லாமே அவள்தான் இல்லை. பொங்கல் ஃபெஸ்டிவல் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக தளபதி படம் வரும். தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறோமோ இல்லையோ, தளபதி படத்தை தான் கொண்டாடுவோம். ஆனால் இனிமேல் தளபதி படம் வரவே வராதில்ல. அப்படி வந்தாலும் அது ரீரிலீஸ் பண்ண படமாக தான் இருக்கும்ல. சரி, பாட்டில் லைவாக டான்ஸ் ஆனா இருப்பாங்க, எவ்வளோ எனர்ஜி, என்ன மாதிரி டான்ஸ். கடைசியாக ஒரு குட்டி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இனிமேல் அந்த டான்ஸை மிஸ் பண்ண போகிறோம், எல்லாம் மிஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ பேர் வந்து படம் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். சின்னதாக ஒரு ஓரத்தில் எங்கன்னா ஒரு படம் நடிப்பார் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்தோம். பட் அவரே ஒரு ஆடியோ லான்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு, ஐயோ நான் படமே நடிக்க மாட்டேன்னு. சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான எனக்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டுக் கொடுக்கிறேன். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி கண்ணெலாம் கலக்கி விடுது, எமோஷனாக இருக்குது. யார் பெற்ற மகனும் வந்து ஒரு 80,000 பீப்புள் சொன்ன பாட்டை பாடுறாங்க. ஆனால் நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படியாச்சும் அழகணும்னு பிளான் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நான் அழமாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து அழமாட்டீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. விஜய், தலைவர் விஜய், தளபதி, சாரி எங்கள் அண்ணன் எப்பயுமே புரிஞ்சு போச்சு, நெஞ்சில் குடி இருக்கும்.